வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு இது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 4 பல், இப்போ ஒரு தண்டு இஞ்சி, 4 பச்சை, 1 ஸ்பூன் சீரகம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காயில் இருக்கிற குழகுழப்பு தன்மைலாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதில் 1 ஸ்பூன் மஞ்சள். இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக சால்ட்டு, உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நான் வீட்லேயே கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது நம்ம அடித்து வச்சுருந்த தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா மாங்காவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும்